வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள்ல இருக்க ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு புழு பூச்சிய பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா, நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா ஒயிட் கலர்ல இருந்துச்சு. நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன். நைட்டு மட்டும் தாங்க வீட்ல வச்சிருந்தேன். காலையில எடுத்து கட் பண்ணி சமைக்கலான்னு ஓப்பன் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, உள்ளலாம் அவ்ளோ புழு. அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே குச்சு குச்சுன்னு ஓடுது. நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு சரியா கவனிக்கல. இது புழு தானா அப்படின்னு நம்ம யூகிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் முட்டையிலருந்து வெளில வர மாரி. எல்லாரும் நெனைக்கிறாங்க காலிஃப்ளவர் லைட்டா ப்ரவுன் கலர்ல இருந்துச்சுன்னா, அது ஒண்ணும் இல்ல அழுக்கு அப்படின்னு. அது அழுக்கு கிடையாதுங்க. அது உள்ள இருக்கிற புழுவோட முட்டைங்க. இத ஒவ்வொன்னா பிக்க பிக்க பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்த பூச்சி தான் இந்த மாரி ப்ளூ கலர்ல இருக்கும். பாருங்க. நெறைய இருக்குங்க. சில பேர் சொல்றாங்க, காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து சுடுதண்ணீல போட்டுட்டா அதெல்லாம் புழுவெல்லாம் செத்துரும் அப்படின்னு. புழு தாங்க சாகும். அந்த இங்க பாருங்க, இந்த காலிஃப்ளவருக்குள்ள ப்ரவுன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கிறதுக்குள்ள அந்த முட்டைங்கலாம் கண்டிப்பா சாகாது. சாகலாம். சுடுதண்ணீல போட்டா சாகலாம். ஆனாலும் அது நம்ம திருப்பி சமைக்கும்போது அது கூட தானே இருக்கு. தயவு செஞ்சு காலிஃப்ளவர் வாங்கும்போது, நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்து, உள்ள புழு, முட்டை அந்த மாரிலாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த புழுவுல அவ்ளோ ஒரு வீரியம் இருக்குன்னு, நான் அந்த புழுவெல்லாம் கீழ கொட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுச்சு. எப்படின்னா இங்க பாருங்களேன். காம்பு, அந்த இலை, பூ மேல எல்லா இடத்துலயும் அவ்ளோ புழுங்க. அத நான் கீழ கொட்டுறேன் அப்படியேன்னு, சரி இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு இங்க பாருங்க. பூச்சி. நான் சொன்னேன்னா, பூச்சியும் இருக்கும் அப்படின்னு, இதெல்லாம் அந்த பூச்சிங்க. உள்ள பூச்சியும் இருக்கு, புழுவும் இருக்கு. அத நானு கீழ தட்டுனோனே, அப்படியே அவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒண்ணு ஓடுதுங்க. எனக்கு ரொம்ப பார்த்தோனே ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா இந்த புழு பார்த்தோன்னா இவ்ளோ ஓட்டம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. நான் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? இந்த புழுவெல்லாம் எவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடும் பாருங்களேன். அப்ப இதுக்கு வந்து எவ்ளோ வீரியத்தன்மை இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். இந்த பாருங்க, அந்த புழு மட்டும் எவ்ளோ ஃபாஸ்ட்டா வருது பார்த்தீங்களா? நம்ம கை மட்டும் இப்படின்னு பக்கத்துல வச்சோம்னா, அது அவ்ளோ வந்து பார்த்தீங்களா, அது துள்ளி ஓடுதுங்களா? நான் சொன்னேனா எவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடுன்னு. எனக்கு பார்த்தோனே அவ்ளோ ஆச்சரியம். இதுக்கு இவ்ளோ எனர்ஜி இருந்துச்சுன்னா, இது எவ்ளோ பேராபத்த விளைவிக்கும்னு நீங்களே பாருங்க. தயவு செஞ்சு இந்த காலிஃப்ளவர இனிமேல் கடையில வாங்கும்போது கவனமா பார்த்து வாங்குங்க. புழு இருந்துச்சுன்னா, அத சமைக்காதீங்க. நானும் இந்த காலிஃப்ளவர சமைக்க போறதில்ல. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.